இந்த ஹதீஸ் பள்ளியை பற்றி மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முறையையும் பற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் பள்ளியை முதல் அடியிலேயே கொன்றால் அவருக்கு அதிக நன்மை கிடைக்கும். இரண்டாவது அல்லது மூன்றாவது அடியில் செய்தால் அதற்கு குறைவான நன்மை கிடைக்கும். முதல் பார்வையில் இது சாதாரண ஹதீஸ் போல தோன்றலாம். ஆனால் இதற்குள் ஆழமான பாடங்கள் இருக்கின்றன. முதல் பாடம்: இஸ்லாம் தீங்குகளை அகற்ற சொல்லுகிறது. அந்த காலத்தில் பல்லி ஒரு தீங்கு விளைவிக்கும் உயிரினமாக கருதப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நெருப்பை அது ஊதியது என்ற அறிவிப்புகளும் வருகின்றன. அதனால் அதை அகற்றுவது நல்ல செயல் என கருதப்பட்டது. இரண்டாவது பாடம்: இஸ்லாம் சிறந்த செயல்முறையை கற்றுக் கொடுக்கிறது. ஏன் முதல் அடிக்கே அதிக நன்மை? ஏனெனில் ஒரு முஹ்மின் கவனமாக இருக்க வேண்டும், தாமதமின்றி செயல்பட வேண்டும், அலட்சியமாக இருக்கக்கூடாது, எதையும் முழு மனதுடன் செய்ய வேண்டும். மூன்றாவது பாடம்: இஸ்லாம் கொடூரத்தை கற்றுக் கொடுக்காது. ஒரே அடியில் முடிப்பது அந்த உயிரின் வேதனையை குறைக்கிறது. அதனால்தான் அதற்கு அதிக நன்மை கூறப்பட்டது. தீங்கு விளைவிப்பவர்களிடமும் கூட இஸ்லாம் இஹ்சான், இரக்கத்தையும் நன்றாக நடப்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. இன்று பலர் தாமதமாக செய்கிறார்கள், அலட்சியமாக செய்கிறார்கள், பாதி மனதுடன் செய்கிறார்கள். ஆனால் சுன்னா நமக்கு டிசிப்ளின் மற்றும் பர்பஸ் கற்றுக் கொடுக்கிறது.